நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஏப்ரல் 27, 2025 சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். சிம்மராசிக்காரங்களே, கடந்த 2.5 நாட்களாக சந்திராஷ்டமத்தினால நிறைய துன்பங்களை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இந்த 2.5 நாட்களாக இருந்திருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு தீரப்போகிறது. இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் பலமாக இருக்கிறதும், அமாவாசை அமைப்பில் சந்திர பகவான் இருக்கிறதும் இன்னைக்கும் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க, சரிங்களா? ஆனால் எதுவுமே எல்லை மீறி தவறான விஷயத்துக்கு போக போகிறது இல்லை. சில பேருக்கு சில வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும், சரிங்களா? மற்றவங்களுக்காக நம்ம போய் வேலை செய்யக்கூடிய சூழல்கள்லாம் ஏற்படும். இன்னைக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம், எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போயிட்டுலாம் நினைச்சிங்கன்னா அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வேலைப்பொழு சேர்ந்துடும், சரிங்களா? கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும், சரிங்களா? அதே நேரத்தில் தொழில் விஷயங்களில், வியாபார விஷயங்களில் நீங்கள் யாரோட கூட்டு சேர்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. இன்றைய காலகட்டத்தில் நல்லவர்கள் போலவே உங்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பணம் பொருள் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க, சரிங்களா? நீங்கள் செய்யக்கூடிய வேலையை அவங்க செஞ்சதாக காட்டி நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா உங்கள் பசுவோடைய தோலில் இருக்கக்கூடிய சில குள்ளநரிகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது, சரிங்களா? யாரிடம் சேர்றீங்க, உங்கள் அந்த நண்பர்களுடைய உண்மையான குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சேருங்க. எதிரியை கூட நம்பிடலாம் சிம்மராசிக்காரங்க, ஆனால் நண்பர்கள் நம்ப முடியாது. சரி, உங்கள் நண்பர்களை என்றைக்குமே சந்தேக கண்ணோடையே வச்சுருங்க, சரிங்களா? அதே போல் தொழில் செய்யும் போது, வேலை செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து விதமான ரகசியங்களையும் யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது. எல்லாரும் சொல்லித்தரணுங்கிறது விதி தான். ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சீக்ரெட் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்க நிச்சயமாக எல்லாருடைய காலகட்டத்திலையுமே ஒரு மதிப்பு மரியாதையோடு தெரிய முடியும். அதே போல் அதிகார குணம் கொண்ட நீங்கள் இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கிட்ட ரொம்ப நிதானமாக பேசுங்க, இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. கோபம் வேண்டாம், விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது என்றைக்குமே நமக்கு நல்லது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக ஒரு நல்ல நாளாக இருக்கும். நன்றி.